ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹத்திக் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஷ், வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியல் ரொம்ப ஹெல்த்தியானது. ஸ்டோன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். க்ளீன் பண்ணி வச்சிட்டா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். க்ளீன் பண்ணுறது இது உள்ளே ஒரு நரம்பு இருக்கும், அதை மட்டும் எடுத்துட்டால் போதும். எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன நறுக்கி வச்சிடணும். பாசிப்பருப்பு கொஞ்சம், ஒரு 50 கிராம். நான் நார்மல் பூ தான் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன பூ, மீடியம் சைஸ் பூ தான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகா, வரமிளகா வேணாலும் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், இல்லைனா பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பூவையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு பாயில் பண்ணி வச்சிடணும், வேக வச்சிடணும். கொஞ்சம் நார்மலாக ரொம்ப வேகாமல் ஒரு மீடியமாக வேக வச்சு வைக்கணும். வேக வச்சிடலாமா? இதை கட் பண்ணிடலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு வாட்டர் ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். ஓவர் குக் ஆகக்கூடாது, மீடியமாக வேக வச்சு எடுத்துடணும். இல்லை உப்பு சேர்த்துருங்க. வேக வச்சிடலாம். பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கும். பாசிப்பருப்பு அதுவும் ஒன்றா போட்டு வெந்துடும். தண்ணி அப்படியே அதிலே சுண்டிடும். தண்ணி வடிக்க தேவையே இல்லை. கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. தாளிச்சிடலாம். கடுகு போட்டுலாம். கடுகு பொரிஞ்சிடுமே. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். நல்ல பொன்னிறமாக நல்லா பொன்னிறமாக வதங்குது. வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பூவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ணியிருக்க பொடியை ஆட் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டலாம். கலரே சேஞ்ச் ஆகிடும். இது மஞ்சத்தூள் நம்ம எப்பயும் போடுறதா. கரம் மசாலா தூள் நம்ம பிடிச்சிருந்தா போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சு. கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ரொம்ப கசப்பு இருக்காது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்படி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுங்க பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹெல்த்தியான வாழைப்பூ டிஷ் தயார். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.